இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸஸை வந்து நம்ம இல்லை ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்? இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ்க்கு இல்லை இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். ரொம்ப ஹை ஃபீவர் அப்படின்னு இருந்தால் பேராசிட்டமால், ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த கோல்டுக்கு ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ், காஃப் ஃபார்முலாஸ் காஃபுக்கு. பட் சில கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ்வலாக நாங்கள் ஒரு கேட்டகரி A, B, C அப்படின்னு பிரிப்போம். ஸோ இந்த கேட்டகரி B, Cன்ற பேஷண்ட்ஸ்க்கு ஒசல்டாமாவிர் அப்படின்னு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ்க்கு இல்லை சிவியர் லங் இன்ஃபெக்ஷன் ஆன பேஷண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி பாதித்த பேஷண்ட்ஸ்க்கு, அது இல்லாமல் ரொம்ப ஹையாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இந்த ஆன்டிவைரல்ஸ் ஒசல்டமாவிர் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால லங் பாதிக்கப்பட்ட செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியானால செகண்டரி இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டாஃபிலோகாக்கஸ்னால செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம் லங்கில். ஸோ அந்த டைமில் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ரொட்டீனாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது.